திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அங்கு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் சுந்தரவள்ளியிடம் செய்தியாளர் பாலாஜி நடத்திய உரையாடலை இப்பொழுது பார்ப்போம். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுநிலை காரணமாக தமிழகத்தில் பல பகுதிகளில் மழை பெய்து கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து கொண்டு வருகிறது. தற்போது காலையிலிருந்து மழை தொடர்ந்து பெய்து கொண்டு வருகிறது. பொதுமக்களும் மற்றும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு பணிகள் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் திரு சுந்தரவள்ளி அவர்கள் நம்ம இடையே இருக்கிறார். அவரிடம் கேட்போம். மேடம், வணக்கம் மேடம். திருவள்ளூர் மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்துட்டு வந்துட்டு இருக்கு மேடம். திருவள்ளூர் மாவட்டம் கடலோர மாவட்டமாக இருக்கு. கடலோர மக்களுக்கு மற்றும் இந்த மழைக்கு பாதுகாப்பான பணிகள் என்னென்ன மாவட்ட நிர்வாகம் சார்பில் எடுக்கப்பட்டிருக்கு மேடம்? ஆக்சுவலி ஐஎம்டி மற்றும் கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்த உடனே நேற்றுக்கே நாங்க லைன் டிபார்ட்மெண்ட்ஸோட மீட்டிங் போட்டுட்டோம். லைன் டிபார்ட்மெண்ட்ஸ் போட்டுட்டு முக்கியமாக ஏடி ஃபிஷரிஸ் அண்ட் பிடபிள்யூடி, இபி அண்ட் ஹைவேஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெவன்யூ அத்தனை பேரையும் அலாட் பண்ணிட்டோம். அது இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போர்ஸ் கொடுத்திருக்காங்க. அவங்க 39 பேர் ஒரு கல்யாண மண்டபத்தில் பொன்னேரியில தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். அது மட்டும் இல்லாம பொன்னேரி பழவேற்காடு ஏரியா கோஸ்டல் லைன்ல இருக்கிறதால ஃபயர்ல இருந்து 2 குரூப் அங்க ஸ்டே பண்ணிருக்காங்க. சோ ஃபுல்லி அலர்ட்டா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம மக்கள் இது சம்பந்தமா ஏதாவது தெரிவிக்கணும், மழை பாதிப்பு சம்பந்தமா தெரிவிக்கணும்ன்றதுக்காக ஒரு 3 கட்டுப்பாட்டு அறையில இங்க திறந்திருக்கும். அந்த நம்பர்ஸையும் பிரஸ் கொடுத்திருக்கோம். 27667272, 27661200, 27662222. இந்த 3 எண்களும் 24 மணி நேரம் இயங்கும். மழை சம்பந்தமான பாதிப்பு சம்பந்தமான எந்த விதமான தகவல்களா இருந்தாலும் பொதுமக்கள் இதுல பரிமாறிக்கொள்ளலாம்.